ராணிப்பேட்டை அருகே தோல் தொழிற்சாலை கழிவுநீர் சேகரிப்பு தொட்டியின் அடைப்பை சரிசெய்ய முயன்றபோது விஷவாயு தாக்கியதில் 4 தொழிலாளர்கள் மயக்கம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாதுகாப்பு உபகரணங்களின்றி தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்திய நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? ராணிப்பேட்டை மாவட்டம் விசி மோட்டூரில் ராணிடெக் என்ற பெயரில் தனியார் தோல் தொழிற்சாலை கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த சுத்திகரிப்பு ஆலையில் ராணிப்பேட்டை, மாந்தாங்கல், சீனிவாசப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் 92 தோல் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் ஆனது சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது. இந்நிலையில் விசி மோட்டூர் செல்லும் சாலையில் உள்ள தோல் தொழிற்சாலை கழிவுநீரை சேகரிக்கும் கழிவுநீர் தொட்டியில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. அதனை சரி செய்யும் பணியில் ஏழுமலை, ரமேஷ், சாந்தகுமார், கிட்டு ஆகிய 4 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். அப்பொழுது கழிவுநீர் தொட்டியில் இருந்து திடீரென வெளியேறிய விஷவாயு தாக்கியதில் ஏழுமலை முதலில் மயங்கி தொட்டியில் விழுந்துள்ளார். அதனை கண்ட சக ஊழியர்கள் அவரை காப்பாற்ற முயன்றனர். ஆனால் அடுத்தடுத்து சென்ற 3 நபர்களும் விஷவாயு தாக்கி மயக்கமடைந்து விழுந்தனர். தொழிலாளர்கள் மயங்கி விழுந்ததைக் கண்டு பதறிப்போன பெண் தொழிலாளர்கள் முகத்தை மூடிக்கொண்டு 4 பேரையும் மீட்டு அவர்களுக்கு முதல் உதவி அளிக்க முயன்றனர். ஆனால் அவர்களின் நிலை மோசமாக இருந்ததால் அங்கிருந்தவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்து வரவழைத்து வாலாஜாப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். 4 தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் ஏழுமலை என்ற ஒருவரின் உடல்நிலை மட்டும் மிக மோசமானதாக கூறி மேல் சிகிச்சைக்காக சிஎம்சி தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். முதற்கட்ட விசாரணையில் தொழிலாளர்களின் பாதுகாப்பை பொருட்படுத்தாமல், அவர்களுக்கு முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காமல் சுத்திகரிப்பு ஆலை நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்தில் விஷவாயு பரவலை தடுக்கும் முயற்சியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். பதை வதைக்க வைத்த இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.